பொண்ணு, அர்ச்சனா கிட்ட சொல்லாம மறைச்சது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு நினைக்காம போயிட்டமேடா. என்னைக்கோ நடந்த விஷயம் இப்படி வந்து விடியோன்னு நினைக்கலையேடா. இப்படி எல்லாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா எங்க ஆத்தாவுக்கு நீயும் சத்தியம் முடி கொடுத்துருக்க வேணாம். நான் உனக்கு சத்தியம் முடி கொடுத்துருக்க மாட்டேன். நாம கட்டி காத்த சத்தியம் அர்ச்சனாவுக்கு அவமானத்தை தேடி கொடுத்துருக்கு. கம்பீரமா தலை நிமிந்து போற அர்ச்சனா இன்னைக்கு தலை குனிஞ்சு போற மாதிரி ஆயிடுச்சு. அர்ச்சனாவுக்கு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டேன். நான் அர்ச்சனாவுக்கு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டேன். பாவம், அவளால வெளியே தலை காட்ட முடியல. பேப்பரு டிவின்னு மாறி மாறி அர்ச்சனா பேரை கெடுத்துட்டு போயிட்டாங்க. ஒண்ணு இல்லாத வெறும் பயல இன்னைக்கு அர்ச்சனா முன்னால ஏளனமா பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த சுண்டக்கா பையன் சுதர்சன் எம்பிட்டு எகத்தாளமா பேசிட்டு போறான். அந்த மதன் பையன் அர்ச்சனா பேரை கேட்டாலே தொடர்ந்து அடங்கிடுவான். அவன் அர்த்த ராத்திரியில போன் பண்ணி என்ன அர்ச்சனா சௌக்கியமானு கேக்குறான். அந்த குப்பத்தம்மா, சோலையம்மா, சிங்கப்பூர்காரி காஞ்சனா, அந்த மதனோட ஆத்தகாரி வசந்தா இருக்கிறாளே அவ, எல்லாரும் வருஷ கட்டி அர்ச்சனாவை நையாண்டி பண்ணிருக்காங்க. அர்ச்சனா இம்புட்டு நாள் கட்டி காத்த பேர நான் ஒரே நாள்ல பாவி பய ஐயோ கெடுத்து சின்னாத்தா. நான் மட்டும் போலீஸ் வேலைக்கு போகாம சோழ வந்து என் பொண்ணு ரங்கமாவே இருந்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? போலீஸ் வேலையில என்னைய சேர்த்து எனக்கு கௌரவம் தேடி கொடுக்கலாம்னு நினைச்சா, ஆனா அது அர்ச்சனாவுக்கு தலைகுனிவை ஏற்படுத்துன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஆத்தா, ஒரு உலக என்னைய புரிஞ்சுக்கலானாலும் பரவாயில்ல சின்னாத்தா. என் அர்ச்சனா என்னைய புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் கொலைகாரன் இல்ல, நான் தப்பு பண்ணவன் இல்ல, நான் நிரபராதின்னு அர்ச்சனா நம்பணும் சின்னாத்தா. அர்ச்சனா நம்பணும். இதை நான் நிரூபிக்கத்தான் போறேன். அதுக்காக நான் என் உசுர விட கூட தயாரா இருக்கிறேன். சொல்லுங்க அங்கிள், ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. ஒன்றும் இல்லம்மா, ஆர்டர் கிடைச்சதை பத்தி வீட்டில் எல்லாத்துக்கும் சொல்லிட்டியாம்மா? இன்னும் வீட்ல யார்கிட்டயும் சொல்லல. முதல்ல இந்த குட் நியூஸ அப்பா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்ல சொல்லலான்னு இருக்கேன். நல்லதுமா. அதோட நான் இப்ப சொல்ல போற விஷயத்தையும் சேர்த்து உங்க அப்பா சொல்லிடுமா? சொல்லுங்க அங்கிள். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நாம சக்சஸ் ஆயிட்டோம். பெரிய பெரிய ஆர்டர் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. தொழில் ரீதியா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற உறவை நான் பலப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது எனக்கு சுத்தமா புரியல அங்கிள். ஏற்கனவே நமக்குள்ள நல்ல உறவு முறை தானே இருக்கு. நான் சொல்ல வர்றது அது இல்லம்மா. நம்ம 2 பேர் குடும்பத்திலையும் ஒரு உறவை ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க அங்கிள்? நம்ம தொழில நல்ல பார்ட்னர்ஸா தானே இருக்கோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி தொழிலும் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல நம்ம உறவை பலப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? இருக்கு பூமிகா. நாம பூமி பூஜை போட்டப்போ போட்டோஸ் எடுத்தோம் இல்லையா? அந்த பூமி பூஜையில எடுத்த போட்டோஸ நான் அமெரிக்கால இருக்கிற என்னுடைய 2வது பையனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சேன்.
அந்த போட்டோல இருக்கிற உன் தங்கச்சி ஜோதிகா பார்த்து என் பையன் அப்பா இது யார்ப்பான்னு கேட்டான். நான் என்னுடைய பிசினஸ் பார்ட்னரோட தங்கச்சி பான்னு சொன்னேன். அந்த போட்டோல இருக்கிற உன் தங்கச்சி ஜோதிகாவை பார்த்து ரொம்ப நேரம் யோசிச்சா. அப்பா இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னான். கல்யாணமே வேண்டான்னு சொன்னவன் உன் தங்கச்சி ஜோதிகா போட்டோ பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னான். இதை கேட்டு என் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுமா. கட்டினா உன் தங்கச்சியை தான் கட்டுவேன்னு சொல்றாமா. எனக்கு இருக்கிறதே 2 பசங்க. ஒருத்தனுக்கு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டேமா. அதே மாதிரி இவன் ஆசைப்படுறத நான் அவனுக்கு அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் பூமிகா. இப்ப சொல்லுமா, உனக்கு சம்பந்தம்னா எனக்கு சம்பந்தம் தான். என்ன சொல்ற? நீ சரின்னு சொன்னா என் பையனை அமெரிக்கால இருந்து கிளம்பி வர சொல்லிடுறேன். அங்கிள், நீங்க எனக்கு பிசினஸ் பார்ட்னரா கிடைச்சதே எனக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். இதுக்கு மேலயும் உங்க பையனுக்கு என் தங்கச்சிய பொண்ணு கேக்குறீங்க. இதை விட இந்த உலகத்துல வேற என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? ஆனா என் தங்கச்சி கல்யாண விஷயத்துல நான் மட்டும் தனியா எந்த முடிவையும் எடுக்க முடியாது. கண்டிப்பா வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட கலந்து பேசணும். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அங்கிள். அதுவும் சரிதான். இது பாருமா, என்ன இருந்தாலும் உன் தங்கச்சியை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்க தானே போற. அது என் பையனா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரிம்மா, நல்ல நிதானமா வீட்டுல கலந்து பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லு. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல அங்கிள், நான் அதுக்காக சொல்லல. இப்பதான் என் தம்பி ஆனந்த் இருக்கான்ல, அவனுக்கும் என் மாமா பொண்ணு ஸ்ரேயாக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கோம். திடீர்னு என் தங்கச்சி கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு தான் எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. நானும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், நீயும் தங்கச்சிக்கும் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். 2 பேர் கல்யாணத்தையும் ஒரே மேடையில வச்சுட்டா போச்சு. நீங்க சொல்றதும் நல்ல யோசனை தான். இருந்தாலும் எங்க அம்மா கிட்டயும் என் தங்கச்சி கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேனே. சரி பூமிகா, அப்படியே செய். சீக்கிரமா ஒரு நல்ல முடிவை சொல்லு. 2 கல்யாணத்தையும் சும்மா ஜாம் ஜாம் நடத்திடலாம். கண்டிப்பா அங்கிள். நான் ஒரு நல்ல முடிவை எதிர்பார்க்கிறேம்மா. அம்மா, அம்மா, ஜோதிகா. என்ன பூமிகா? அம்மா இந்த ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எதுக்கு? சொல்றேன், முதல்ல எடுங்க. ஆனந்த் இந்த எடுத்துக்கோ. என்னக்கா? அவளுக்கு கொடு. ஆமா இந்தாங்க எடுங்க. என்னன்னு சொல்ல மாட்டீங்க? சாப்பிடுங்க சொல்றேன். என்னக்கா விசேஷம்? எதுக்கு சொல்றேன், முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோ. எல்லாம் ஒரு நல்ல காரணமா தான். இருங்க சொல்றேன். மச்சான், இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம், என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு, நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எதுக்கு பூமிகா ஸ்வீட்லாம்? இருங்க மச்சான், எதுக்கு ஸ்வீட் கொடுக்கறேன்னு சொல்லாமலேவா கொடுப்பேன்? முதல்ல எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஸ்வீட் கொடுத்ததுக்கு காரணம், இந்த வீட்ல 2 சந்தோஷமான காரியம் நடக்க போகுது. என்னம்மா? ஆமா, 1, நம்ம ஆரம்பிச்ச கிரானைட் தொழில்ல
200 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் வரப்போகுது. அந்த ப்ராஜெக்டும் ஆரம்பமாக போகுது. அப்புறம் ரெண்டாவது, நம்ம கிரானைட் பார்ட்னரோட ரெண்டாவது பையன் யுஎஸ்ல படிக்கிறான்னு சொன்னாங்கல்ல, ஆமா. அவரு நம்ம ஜோதிகாவை பொண்ணு கேட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. அம்மா, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? பார்ட்னர் சொன்னதுல எனக்கு சம்மதம் தான். காலகாலத்துல ஜோதிகாக்கு கல்யாணம் நடக்கிறது நம்மளுக்கு சந்தோஷம் தானே. ஜோதிகா, இதுல உனக்கு சம்மதம் தானே? நான் என்ன சொல்றதுக்கா? முதல்ல ஆனந்தண்ணாக்கும் ஸ்ரேயாக்கும் கல்யாணம் முடியட்டும். நீ சொன்னதான் நானும் பார்ட்னர் கிட்ட சொன்னேன்டா. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல பொண்ணும் மாப்பிள்ளையும் பாத்துக்கட்டும், அதுக்கப்புறம் 2 பேருக்கு புடிச்சு போச்சுன்னா ஆனந்த் கல்யாணத்தையும் ஜோதிகா கல்யாணத்தையும் ஒரே நாள்ல ஒரே மேடையில வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. ஜோதிகா, எதுக்கு உன் கல்யாணத்தை தள்ளி போடணும்? நல்ல வரன் வந்திருக்கு. பூமிகாக்கும் எனக்கு முழு சம்மந்தம். இந்த பாரு, நீ எதுவும் யோசிக்காத, சம்மதம் சொல்லு. ஜோதிகா, என்னடா யோசிக்கிற? உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. சொல்லு சொல்லு. முதல்ல பாப்போம், உனக்கு பிடிச்சிருந்தாதான். சரியா? சரிக்கா, சம்மதிக்கிறேன். என் வாழ்க்கை நல்லா அமையணும்னு உண்மையிலேயே அக்கறை காட்டுற அம்மாவும் நீங்களும் சொல்லும் போது எனக்கு சம்மதம் சொல்றதை தவிர வேற வழி இல்லை. எனக்கு சந்தோஷம்தான்க்கா. ஆனந்த் அக்கா, இதுல உன்னோட விருப்பம் என்ன? அக்கா, உங்க விருப்பத்தை தாண்டி எனக்குன்னு தனி விருப்பம்லாம் கிடையாதுக்கா. அம்மாவும் நீங்களும் சேர்ந்து எடுத்த முடிவுக்கு நான் முழு சம்மதம் சொல்றேன். மச்சான், நம்ம ஜோதிகாக்கு தான் நல்ல இடமா அமைஞ்சு போச்சுல. நீங்க என் புருஷன் இல்லையா? சம்மந்தி வீட்ல இந்த கல்யாணத்துல உங்க புருஷனுக்கு சம்மதமான்னு கேட்பாங்க. நீங்க என்ன மச்சான் சொல்றீங்க? நடக்கட்டும், சூப்பரா நடக்கட்டும். அத்த, உங்களுக்கு ஏதாவது இந்த கல்யாணத்துல கருத்து வேறுபாடு? என்ன பூமிகா, ஏன் கருத்தை போய் கேக்குற? உன் இஷ்டப்படியே நடத்து. வாங்கன்னு சொன்னா வர போறோம், நில்லுன்னு சொன்னா நிக்க போறோம். என்னடா? குட். மச்சான், என் தங்கச்சியோட கல்யாணத்தை நீங்க தான் முன்னாடி நின்னு நல்லபடியா நடத்தி வைக்கணும். என் தங்கச்சிக்கு ஆசீர்வாதம் உங்க ஆசீர்வாதமா தான் இருக்கணும். கண்டிப்பா. சரி, வாங்க போய் சாப்பிடலாம். வாங்க செல்லம், வாங்க 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 பட்டுக்குட்டி. பாறைக்கு வெடி வச்சாச்சு. இவளுக்கு என்ன பண்ண போற? மா, இந்த கல்யாணத்தை இவ எப்படி நடத்துறான்னு பாத்துறம்மா. எனக்கு கிடைக்காத ஜோதிகாவை இன்னொரு நான் கிடைக்க விட்டுருவேன்.
அர்ச்சனா. பொண்ணுரங்கம் சின்ன வயசுல செஞ்ச தப்பையும் அதுக்காக அவன் அனுபவிச்ச தண்டனையும் நான் உன்கிட்ட சொல்லாம மறைச்சது தப்புதாம்மா. அதுக்காக நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுமா, நான் ஏத்துக்கிறேன். இப்படி எங்ககிட்ட பேசாம உன்னையும் தண்டிச்சுக்கிட்டு சோறு தண்ணி சாப்பிடாம இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. என்னைக்கு உனக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லையோ அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கலம்மா. அதனால நாங்க ஊரோட போயிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போறேன். பொண்ணுரங்கம் செய்யாத தப்புக்கு 7 வருஷம் தண்டனை அனுபவிச்சது உண்மைதான். இத மட்டும் நீ காது கொடுத்து கேட்டா போதும் அர்ச்சனா. ஆமா அர்ச்சனா, சின்னத்தை சொல்றதே உண்மை. நான் செய்யாத குற்றத்துக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சேன். நான் குற்றவாளி இல்லைங்கிறத மட்டும் நீ நம்பினா அது போதும் அர்ச்சனா. மத்தபடி வேற ஒண்ணு எனக்கு வேணாம். நடந்த உண்மைய என்னைய பெத்த ஆத்தா சத்தியமா நான் அப்படியே சொல்றேன். அத கேட்டுட்டு நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் அர்ச்சனா. எங்க கிராமம் கரிசல் குளம். அப்ப எனக்கு 9 வயசு. பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்தேன். நீலாங்கிற ஒரு பொண்ணு என் கூட படிச்சா. அதே போல என் கூட சுந்தரு, வாசன்னு 2 பயலுவ படிச்சாங்க. அவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அன்னைக்கு நான் நீலாவை பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு போனேன். ஏய், ஏன் இங்க நிக்கிற? ஸ்கூலுக்கு போலியா? நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல, லீவு. உங்க அக்கா நீலா ஸ்கூலுக்கு போயிட்டாளா? இல்ல, அவளும் போல, லீவு. அப்ப என்ன அவளை வீட்ல காணோம்? அதோ அங்க எங்கா பாரு. வா, இதோ காங்கங்கா பாரு. நீலா, ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல? எனக்கு கால்ல முள்ளு குத்திடுச்சு, நடக்க முடியல. காமி, இங்க வலிக்குதா? வலிக்குது. வலிக்குது. ரொம்ப வலிக்குது. ரொம்ப வலிக்குதா? ஆமா, ரொம்ப வலிக்குது. மருந்து ஏதாவது போட்டியா? ஒண்ணும் போடல. சரி, இரு வரேன். டேய், எங்கடா போற? இரு வரேன். டேய், எங்கடா போற? இங்க உட்காரு, வரேன். சொல்லுடா. டேய், எங்கடா போற? எங்க காலை காட்டு. இரு, கொஞ்சம் பொறுத்துக்கோ. வலிக்குதுடா. வலிக்குது. சரியாயிரும், சரியாயிரும். வலிக்குதுடா. கொஞ்சம் பொறுத்துக்கோ நீலா. வலிக்குதுடா. இரு, முள்ளு உள்ள இருக்கான்னு பாக்குறேன். இரு இரு, மருந்து போட்டு விடுறேன். கொஞ்சம் இரு, சரியாயிரும். பொண்ணுரங்கம், நீ எப்ப டாக்டருக்கு படிச்ச? ஏன் அப்படி கேக்குற? நீ மருந்து போட்டோடனே என் கால் வலி எல்லாம் பறந்துருச்சு. வா, ஸ்கூலுக்கு போலாம். என்ன, ஏன் உக்காண்ட? வா போலாம்.
என்னால அவ்வளவு தூரம் நடக்க முடியாதுடா. நடக்க முடியலையா? அப்போ ஒண்ணு செய், என் முதுகுல உப்பு மூட்டை ஏறிக்கிறியா? ஐயோ வேணாம், எனக்கு கீழே போட்டுருவேன், எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, ஐயா பலசாலி. சொன்னா கேளு, வேணாடா. டேய் வேணாடா, சொன்னா கேளுடா. தைரியமா இரு நீலா, நான் பாத்துக்கிறேன். டேய் வேணாடா, நீ ஏறு. வா அப்படியே ஏறு. கை பிடிச்சுக்கோ. வா வந்து ஏறு. வா பயப்படாத. அப்படித்தான் போலாமா? நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா, வாங்க. பொண்ணுரங்கம், ஆத்தா என்ன பண்ணுது? ஆத்தா உள்ளதான் இருக்கு. ஆத்தா, நீலாவும் நீலாவோட அம்மாவும் வந்திருக்காங்க. ஏதாவது குடிக்கிறியடா? இருக்கட்டும் ஆத்தா, எதுவும் வேணாம் ஆத்தா. என்ன நீலா, அம்மாவும் தங்கச்சியோட வந்திருக்க? இருக்கம்பால வச்சு அவ புண்ணை சரி பண்ணிட்டப்பா, அதுக்கு நன்றி சொல்லதான் வந்தேன். இத சொல்லவா வந்தீங்க? பொண்ணு, வீட்ல கரண்ட் இல்ல, என் ஹோம்வொர்க் எழுதி தரியா? குடு, எழுதி தரேன். நீ உனக்கு எழுதி முடிச்சு நான் எழுதிக்கிறேன். சரி, நீ எழுதி வை, நாளைக்கு நான் ஸ்கூல்ல வந்து வாங்கிக்கிறேன். சரி, அப்ப நான் நாளைக்கு ஸ்கூல்ல வந்து கொடுக்கறேன். சரிப்பா ஆத்தா, வரேன் ஆத்தா. வாங்க. நான் அவளுக்காக ஹோம்வொர்க் பண்ணேன். அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது.